அதிமுக இது போன்ற நெருக்கடிகளை சந்திக்கும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததன் விளைவாகத்தான் அதிமுகவின் ஆதரவை பெறுவதில் தாவேகாவுக்கு நெருடல் இருந்ததாக தாவேகா தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் அதிமுக தனித்து தேர்தலை சந்தித்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற முயற்சியை தாவேகா முன்னெடுத்திருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் காங்கிரஸ் ஆதரவை நாடியதற்கும் இடதுசாரிகளுடைய ஆதரவை நாடியதற்கும் அதிமுக பாஜக உறவுதான் காரணம் என்பதை தாவேகா தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அதிமுகவின் இந்த நெருக்கடி நிலை, அதிமுக இத்தகைய நெருக்கடி நிலையை சந்திக்கிற சூழல் உருவாகி இருப்பதாக நான் கருதுகிறேன். இது ஒருபுறம் இருந்தாலும் தாவேகா தலைமை இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். யார் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியிலே இணைத்துக் கொள்வது என்பது தாவேகாவின் மீதான நம்பகத்தன்மையை பாதிக்க செய்யும். எனவே தாவேகா தலைமை இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.